வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான தகவல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கையில சம்பளமும் ஓய்வூதியமும் எவ்வளவு முக்கியம்னு. இதைத்தான் பல வருஷங்களா நம்ம ஊதிய குழுக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த 8வது ஊதிய குழு இன்னும் முறைப்படி அமைக்கப்படவே இல்லை. அடடா, என்னங்க இது? இந்த தாமதம் யாரையும் சும்மா இருக்க விடல. அரசு ஊழியர் சங்க தலைவர்கள், அரசு அதிகாரிகள்னு எல்லாரும் சேர்ந்து இயங்குற ஒரு அமைப்பு இருக்கு. அதான் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு. இந்த குழுவோட செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதனுக்கு ஒரு செம காரசாரமான கடிதத்தையே எழுதிட்டாரு. அந்த கடிதத்துல மிஸ்ரா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஜனவரியிலேயே எங்க கிட்ட கருத்து கேட்டீங்க, நாங்களும் கொடுத்தோம், ஒரு கூட்டமும் போட்டோம். ஆனா இதுவரைக்கும் ஊதிய குழுவுக்கான அடிப்படை விதிகள், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிஓஆர்னு சொல்லுவோமே, அதை ஏன் இன்னும் வெளியிடலன்னு கேட்டிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டோர் வெளியிடாததால அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலையும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பம், ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது. இது உண்மையிலேயே அரசாங்கத்தோட முயற்சியாதானா இல்லையாங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. இந்த டோர் எதுக்குங்க? இதுதான் அந்த ஊதிய குழுவுக்கு ஒரு வரைபடம் மாதிரி. இது இருந்தாதான் சம்பள உயர்வு படிகள்னு எல்லாத்தையும் எப்படி முடிவு பண்றதுன்னு தெரியும். இதுக்கு அரசாங்கத்தோட ஒப்புதல் கிடைச்சாதான் குழு அதிகாரப்பூர்வமா அமையும். தெளிவான சரியான தகவல்கள் இல்லாதது இந்த அறிவிப்பு மேலேயே சந்தேகத்தை வளர்த்திருக்கு. இது ஒரு உண்மையான முயற்சியாக இருக்குமா இல்லையாங்கிற அச்சம் ஊழியர்கள் மத்தியில் இருக்குன்னு மிஸ்ரா தன்னோட கடிதத்துல அப்பட்டமா சொல்லியிருக்கார். அதனால அரசாங்கம் உடனே இந்த 2R குறித்த தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிடணும். அப்புறம் 8வது மத்திய ஊதிய குழுவை கூடிய விரைவில் அமைக்கணும் அப்படின்னு அந்த ஊழியர் சங்க தலைவர் கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த ஒரு நல்ல முடிவு நம்ம ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட மனதைரியத்தை பல மடங்கு அதிகரிக்கும். அப்புறம் நியாயமான எல்லாரையும் உள்ளடக்கிய ஊதிய கொள்கைக்கு அரசாங்கம் உண்மையிலேயே உறுதி பூண்டிருக்குங்கிறதையும் இது தெளிவா காட்டும். ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் வரட்டும்னு நாமளும் எதிர்பார்ப்போம். நன்றி.